பிற மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பின்பற்றுகின்ற ஒரு எடுத்துக்காட்டான ஆட்சியை நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமைத்துக் கொடுத்திருக்கிறார் என்றால் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்று கேட்டால், எங்கோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலே இருக்கக்கூடிய கனடா தேசத்தினுடைய அதிபர் ட்ரூடு அவர் சொல்லுகிறார், நம் பிள்ளைகள் எல்லாம் சென்று காலையிலே போகிற போதே பசியோடு சில இடங்களிலே போகிறார்களாமே, காலை உணவு பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகிற அத்தனை பிள்ளைகளுக்கு உண்டு. இது எங்கே இருந்து நான் தெரிந்து கொண்டேன் என்றால், இந்தியா என்ற ஒரு நாடு இருக்கிறது அல்லவா, அந்த தென்னிந்தியாவிலே ஒரு மாகாணம், அந்த மாகாணத்தினுடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை அவர் மாநிலத்திலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார். வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய நாடுகள் கூட நம்முடைய மாநிலத்தை எடுத்துக்காட்டாக சொல்லுகிற அளவுக்கு அவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல, பெண்கள் இலவசமாக பேருந்துகளிலே பயணம் செய்யலாம், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அனுப்பப்படும். அது மட்டுமல்ல, வேலை திட்டங்களிலே 2.5 லட்சம் பம்பு செட்டுகள் மின்சார இணைப்பு இலவசமாக கொடுப்பதற்கு உத்தரவிட்டு விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிற முதலமைச்சராக இருக்கிறார். அவர்கள் வெற்றி பெற்று விடலாம் என்ற மமதையில்தான் இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர், எத்தனையோ பிரதமர்கள் இந்த நாட்டிலே வந்திருக்கிறார்கள். நான் பலரிடம் நன்கு பழகி இருக்கிறேன். வாஜ்பாயிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக இருந்தார், அவரும் பிரதமராக இருந்தார். ஒரு வார்த்தை எவரையும் புண்படுத்தி அவர் பேச மாட்டார் வேளையில் கூட. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆணவம் பிடித்த நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் உதவிய தீராதி தீரர்கள் ரத்தமும் கண்ணீரும் சிந்தி உருவாக்கி கட்டி எழுப்பிய திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட இயக்கத்தை அழைத்து ஒழித்து விட்டுத்தான் நான் மறுவேலை பார்ப்பேன் என்று ஊருக்குள் வந்து பேசுகிறாரே, என்ன பண்பாடு? நான் நேரடியாகவே கேட்பேன். இனி அடுத்த முறை டெல்லி செல்கிற போது பிரதம அமைச்சரை நேருக்கு நேராக பார்க்கிற போது என்ன தைரியம் இருந்தால் எங்கள் திராவிட இயக்கத்தை அழித்து விடுவேன் என்று சொன்னீர்கள், அது உங்களுடைய ஆணவத்தை காட்டுகிறது என்று சொல்வேன். எனவே இந்த தேர்தல் என்பது இந்தியாவின் ஜனநாயகத்தை தீர்மானிக்கிற தேர்தல், இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தேர்தல், விவசாய பெருமக்களுடைய வாழ்வை தீர்மானிக்கிற தேர்தல், வணிக பெருமக்களுடைய வாழ்வை ஜிஎஸ்டியிலே திருத்தம் கொண்டு வருவதன் மூலம் மாற்றி அமைக்கப் போகிற தேர்தல். இந்த தேர்தலில் நம்முடைய வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர், பொழுது புலர்த்தவுடன் வீட்டு வாசலுக்கு வந்து சேருமே முரசொலி, அதே பெயரையை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் முரசொலி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுத்த தொகுதி தஞ்சை தொகுதி என்று சொல்வதற்கும், அதிலும் தஞ்சை மாநகரம் உள்ளிட்ட தஞ்சை சட்டமன்ற தொகுதி அதிக வாக்குகளை பெற்று தந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் உதயசூரியனை வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி பெறுவீர்கள், வெற்றி பெற செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. நான் கூட நினைத்தேன், ஒரு சந்து முனையிலே வேண்டல் நின்று கொண்டே பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, மேடை ஓட்டு நாற்காலி ஓட்டு வருவதற்கு ஏற்பாடுகள் செஞ்சு இப்படி செஞ்சாதான் கூட்டமே கூடும். ஆனால் இங்கே இவ்வளவு பெரிய கூட்டம் திரண்டிருப்பதை பார்க்கிற போது மக்கள் தீர்மானித்து விட்டார்கள், உதயசூரியனை வெற்றி பெற செய்வது என்று தீர்மானித்து விட்டார்கள். உதயசூரியனுக்கு போடுகிற ஓட்டு ஜனநாயகத்துக்கு போடுகிற ஓட்டாக, மக்களாட்சி தத்துவத்துக்கு போடுகிற ஓட்டாக இருக்கும். அவர்கள் எதிர்த்தரப்பிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே அவர்கள் சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு துடிக்கிறார்கள், அந்த திட்டங்களை சொல்லுகிறார். அவர்கள் அகமதாபாத்திலே சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கருத்தரங்கத்தை கூட்டினார். இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள், சனாதன சக்திகள் அவர்கள் சார்பிலே அந்த மாநாட்டை நடத்தினார்கள். அதிலே ஒரு பிரசுரத்தை, ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்கள். அது 32 பக்கம் கொண்டது. அதிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இனி வரப்போகிற சட்டம் இந்த அரசியல் சட்டம் அல்ல, இந்த அரசியல் சட்டத்தை தீயிட்டு கொளித்துவிட்டு நாங்கள் புதிய மனுநீதி தர்மத்தை நாங்கள் சட்டமாக கொண்டு வர போகிறோம். இனி டெல்லி தலைநகரம் கிடையாது இந்தியாவுக்கு, வாரணாசி தான் இந்தியாவுக்கு தலைநகராக இருக்கும்.
முஸ்லிம்களுக்கு வாக்குரிமையும் கிடையாது, ஓட்டுரிமையும் கிடையாது. இப்படி ஒரு தீர்மானத்தை அவர்கள் 32 பக்கத்தில் இதுதான் சனாதன சத்வத் என்கின்ற பிரகடனமாகும் என்று பகிரங்கமாக அறிவித்து விட்டார்கள். இதற்கு பிறகும் விழிப்புணர்வு கொள்ளாவிட்டால் நாம் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து, மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இது ஒரு 2வது சுதந்திர போர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தலில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் 10 வாக்காளர்களை சந்தித்து நீங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போட வேண்டும் என்ற காரணங்களையும் சொல்லி நம் சந்ததிகள் ஜனநாயக நாட்டிலே வாழ்வதற்குரிய சூழலை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த தேர்தல் எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னது போல ஜனநாயகமா சர்வாதிகாரமா, பாசிசமா குடியரசாட்சியா என்பதை தீர்மானிக்கிற ஒரு போர்க்களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம்.